Praise the Lord. இந்த வாலிபர்களுக்கான சிறப்பு ஆராதனையிலே எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க உங்களை நாங்கள் அழைக்கிறோம். வாலிபர்கள் மிகவும் முக்கியமானவர்கள். உலகத்திலேயே அதிக வாலிபர்கள் நிறைந்த ஒரு தேசம் நம்முடைய இந்திய தேசம். நம்முடைய இந்திய தேசத்தை ஆளுகிறவர்கள் சொல்லுகிறார்கள் 2025 வாலிபர்கள் தான் இந்தியாவின் தலையெழுத்தை நிர்ணயிப்பார்கள் என்று சொல்லுகிறார்கள். அருமையானவர்களே, வாலிபர்கள் மிக மிக முக்கியமானவர்கள். வாலிபர்கள் சபைக்கு ஒரு அச்சாரமாய் இருக்கிறார்கள். வாலிபர்கள் சபையினுடைய ஒரு அலங்காரம். அந்த வாலிபர்களுக்காய் நாம் ஜெபிக்க வேண்டும். அந்த வாலிபர்களை நாம் கர்த்தருக்குள்ளாய் நடத்த வேண்டும். இந்த யூத் ஸ்பெஷல் தோத்திரம் நிச்சயம் வாலிபர்களுக்குள் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்பதில் ஐயமில்லை. இந்த வாலிபர் சிறப்பு ஆராதனைக்காக ஜெபிக்கும்படி நம்மத்திலே இருக்கிற சிஸ்டர் மாலதி ஜாய் அவர்களை அழைக்கிறேன். நம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்களை அன்பாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான வாலிபர்களுக்கான சிறப்பு ஆராதனைக்காக மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, இந்த நாட்களிலும் கூட இருக்கிற எங்கள் மத்தியில் இருக்கிற அநேக வாலிபர்கள் உண்டு, வாலிப சகோதரிகள் உண்டு. ஆண்டவரே, இந்த வாலிபர்களையும் வாலிப சகோதரர்களையும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் எடுக்க வேண்டுமாய் ஸ்தோத்திரிக்கிறோம். அவர்களை நீர் பரிசுத்தப்படுத்த வேண்டுமாய், அவர்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய், அவர்களுக்குள் இருக்கிற பல போராட்டங்களை, பல கலக்கங்களை, பயங்களை கர்த்தருடைய ஆவியானவர் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் நீக்கி போட்டு எங்கள் வாலிபர்களுக்கு ஒரு புதிய விடியலை நீ தர வேண்டுமாய் உம்மை நோக்கி செபிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் வாலிபர்களை பிரகாசிப்பிக்க பண்ணுங்க. உங்க நாமத்துக்கு மகிமையுள்ள சாட்சிகளாய் நிறுத்துங்க. உங்க நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்களாய் மாற்றும்படி செபிக்கிறோம். இந்த வாலிபர் ஆராதனை கரத்திலே தருகிறோம். கர்த்தர் மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. ஆமென். உற்சாகமா ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. வாலிபர்கள் என்னும்போது இன்னும் ஒரு படி மேல, இன்னும் ஜோரா, இன்னொரு நச்சுன்னு சொல்லணும்ல, இன்னொரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உம் தாயை என்னை கைவிடல, வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர், ஏல் எல்லோகே நான் உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா. ஆமென். வெறுங்கையாய் நடந்து வந்தேன், என் இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். ஹல்லேலூயா. உற்சாகமா கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லலாமா? எங்களோடு இணைந்த தேவனுடைய நாமத்தை மகிமை படுத்துவோம். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உம் தாயை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உம் தாயை என்னை கைவிடல, வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர்.
நான் வெட்கப்படல. உம் தாயே என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. உம் தாயே என்னை கைவிடல. காயப்பட்டு நின்றேன் கண்ணீரில் சென்றேன் கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். காயப்பட்டு நின்றேன் கண்ணீரில் சென்றேன் கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். நான் உம்மை துதிப்பேன். நான் உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. உம் தாயே என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. உம் தாயே என்னை கைவிடல. வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன் இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன் இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். நான் உம்மை துதிப்பேன். நான் உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. உம் தாயே என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. உம் தாயே என்னை கைவிடல. காயப்பட்டு நின்றேன் கண்ணீரில் சென்றேன் கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். காயப்பட்டு நின்றேன் கண்ணீரில் சென்றேன் கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். நான் உம்மை துதிப்பேன். நான் உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. உம் தாயே என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. உம் தாயே என்னை கைவிடல. வேண்டினோரெல்லாம் வீடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் நீர் எனக்கு தந்தீர். வேண்டினோரெல்லாம் வீடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் நீர் எனக்கு தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். நான் உம்மை துதிப்பேன். நான் உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. உம் தாயே என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. உம் தாயே என்னை கைவிடல. வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன் இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். நான் உம்மை துதிப்பேன். நான் உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. உம் தாயே என்னை கைவிடல. ஹல்லேலூயா. அவரை நம்பி வந்த நம்ம வெட்கப்படல, கைவிடப்படல. ஹல்லேலூயா. அதை உண்மைன்னு சொல்றவங்க சத்தமா ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். என்னுடைய வாலிப வயதின் நாட்கள் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அந்த நாட்களில் நான் கர்த்தரை ஆராதிக்கும் போது இந்த பாடலை அதிகமாக பாடி நான் கர்த்தரை ஆராதிப்பது உண்டு. வாலிபம் என்பது ஒரு முக்கியமான ஒரு பகுதி. அதை கர்த்தருக்கு கொடுத்து பாருங்கள். அந்த வாலிபத்தை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவார்.
ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. வாலிப நாட்களிலே என்னை படைத்தவரை நினைத்தேன். வாலிப நாட்களிலே என்னை படைத்தவரை நினைத்தேன். ஏற்றிய தீபத்தால் இதயமே நிறைந்தது இயேசுவின் அன்பினாலே. ஏற்றிய தீபத்தால் இதயமே நிறைந்தது இயேசுவின் அன்பினாலே. என்னோடு இணைந்து பாடுவீங்களா? வாலிப நாட்களிலே என்னை படைத்தவரை நினைத்தேன். வாலிப நாட்களிலே என்னை படைத்தவரை நினைத்தேன். ஏற்றிய தீபத்தால் இதயமே நிறைந்தது இயேசுவின் அன்பினாலே. ஏற்றிய தீபத்தால் இதயமே நிறைந்தது இயேசுவின் அன்பினாலே. ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவை பார்த்திரவே. ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவை பார்த்திரவே. உலக மேன்மையாவும் நஷ்டமாய் எண்ணிடுவேன். உலக மேன்மையாவும் நஷ்டமாய் எண்ணிடுவேன். சிலுவை சுமப்பதை லாபமாய் நினைத்து சாத்தானை முறியடிப்பேன். சிலுவை சுமப்பதை லாபமாய் நினைத்து சாத்தானை முறியடிப்பேன். என் கூட சேர்ந்து, என் கூட இணைந்து கர்த்தரை ஆராதித்து, கர்த்தரை பாடி, கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஓ ரிபாஹாசிகாதா ரோமாஹாசிகோ ஓ ரிபாபாபா. தெய்வ அபிஷேகம் உங்களை வந்து நிரப்பும். சிற்றின்ப கவர்ச்சிகளை வெறுக்கும் ஓர் இதயம் தந்தீ. சிற்றின்ப கவர்ச்சிகளை வெறுக்கும் ஓர் இதயம் தந்தீ. துன்பத்தின் மிகுதியால் தோல்விகள் வந்தாலும் ஆவியில் மகிழ்ந்திடுவே. துன்பத்தின் மிகுதியால் தோல்விகள் வந்தால் ஆவியில் மகிழ்ந்திடுவே. ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவை பார்த்திரரே. என் கூட இணைந்து என்னோடு சேர்ந்து பாடுங்க. ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவை பார்த்திரரே. ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவை பார்த்திரரே. பலவித சோதனையை சந்தோஷமாய் நினைப்பேன். பலவித சோதனையை சந்தோஷமாய் நினைப்பேன். எண்ணங்கள் சிறையா
சாட்சியாக மாற்றுவது அதிக அதிக நிச்சயம். இயேசுவின் நாமத்தினால் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு, இயேசுவின் நாமத்தினால் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு அல்லேலூயா ஸ்தோத்திரம். இயேசுவே வாரும் என்றென்றும் உம்மினாலே, அல்லேலூயா ஸ்தோத்திரம். இயேசுவே வாரும் என்றென்றும் உம்மினாலே. ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவை பாத்திரரே, ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவை பாத்திரரே. பள்ளத்தாக்கிலே அவர் லீலி, சாரோனிலே ஒரு ரோஜா. பள்ளத்தாக்கிலே அவர் லீலி, சாரோனிலே ஒரு ரோஜா. பள்ளத்தாக்கிலே அவர் லீலி, சாரோனிலே ஒரு ரோஜா. சாரோனிலே ஒரு ரோஜா. சாரோனிலே ஒரு ரோஜா. தகப்பனே, இந்த வாலிபர் சிறப்பு ஆராதனையில எங்கள் இந்திய தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களுக்காக, வாலிப தங்கச்சிமார்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஒரு சர்வே சொல்லுகிறது, உலகத்திலேயே அதிக வாலிபர்களை உள்ளடக்கின ஒரு தேசம் எங்கள் இந்திய தேசம். அதிக எண்ணிக்கையிலே வாலிபர்கள் நிறைந்த ஒரு தேசம் எங்கள் தேசம். எங்கள் தேசத்தில் இருக்கிற வாலிபர்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். மறுமையை குறித்த ஒரு நம்பிக்கை இல்லாமல், ஆண்டவரே, இருளின் பின்னே போய் கொண்டிருக்கிற எங்கள் வாலிபர்களை நீர் சந்தியும். பாவத்திலும் சாபத்திலும் கட்டப்பட்டிருக்கிற எங்கள் வாலிபர்களை சந்தியும். தகப்பனே, குடிவெறியிலே கட்டப்பட்டிருக்கிற எங்கள் வாலிபர்களை, தீய போதை வஸ்துக்களுக்கு அடிமைப்பட்டிருக்கிற எங்கள் வாலிபர்களை நீ சந்தியும். எங்கள் வாலிபர்களை நீ சந்தியும் ஆண்டவரே. எங்கள் வாலிபர்களை பாவத்தின் அந்த அகோர பிடியில் இருந்து, சாத்தானின் அகோர பிடியில் இருந்து கர்த்தர் தூக்கி எடுப்பீராக. வாலிபர்களை தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமைப்படுத்தி, ஆண்டவரே, இந்த நாளிலே வாலிபர்கள் ஆண்டவரே தன்னை படைத்த மெய்யான தேவனை மறந்து இன்னைக்கு நரகத்தின் வாசலிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். எங்கள் வாலிபர்களை சந்தியும் ஆண்டவரே. ஒரே ஒரு வாழ்க்கை, அது முடிய போகிறது. அந்த வாலிப பிரயாயத்திலே தன்னை சிருஷ்டித்த சிருஷ்டிகரை நினைக்க எங்கள் தேசத்தின் வாலிபர்களுக்கு நீ உதவி செய்யும். எங்கள் தேசம் வாலிபர்களால் நிறைந்திருக்கிறது. கல்லூரிகள், ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேயே அவன் வாலிபன் ஆயிடுறான். கல்லூரிகள், ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ், எத்தனையோ கல்லூரிகள், வேலை செய்கிற நிறுவனங்கள், ஐடி ஃபீல்டு, ஆண்டவரே, இன்னும் அநேக இடங்களில் வாலிபர்கள் நிறைந்து காணப்படுகிறார்கள். எங்கள் வாலிபர்களை மயக்குகிற எத்தனையோ சிற்றின்ப மோகங்கள், போதை வஸ்துக்கள் இருக்கிறது. இவைகள் மத்தியில் இருந்து ஏசப்பா, நீங்க சிந்தின அந்த பரிசுத்த இரத்தம், விலையேற பெற்ற இரத்தம் அவர்களை கழுவி சுத்திகரித்து தூக்கி எடுத்து உம்முடைய திருச்சபையிலே கொண்டு வந்து இணைக்கட்டும் ஆண்டவரே. எங்கள் திருச்சபைகள், எங்கள் இந்திய தேசத்தில் இருக்கிற திருச்சபைகள் வாலிபர்களால் நிரம்பட்டும் ஆண்டவரே. எங்கள் சபைக்கு வாலிபர்கள் ஒரு அலங்காரமாய் மாறட்டும் ஆண்டவரே. வாலிபர்களை இந்த நாட்களில் எங்கள் சபைக்கு கொள்ளை பொருளாய் தாரும் ஆண்டவரே. உலகத்தின் பின்னே, அரசியல் பின்னே, சினிமா நடிகர்கள் பின்னே, சினிமா மோகத்தின் மேலே, மீடியாவின் பின்னே ஓடிக்கொண்டிருக்கிற ஆண்டவரே, எங்கள் வாலிபர்களை கர்த்தருக்கு நேராய் திருப்புகிற வல்லமை, ஆற்றல் பரிசுத்த ஆவியானவரை ஒருவருக்குத்தான் உண்டு. அதே போல
சபையில் இருக்கிற வாலிபர்களுக்காக, திருச்சபைகள் இருக்கிற வாலிபர்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எங்கள் வாலிபர்களை நீர் பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. எங்கள் தேசத்தை குறித்த ஒரு பாரத்தை, தரிசனத்தை தாரும் ஆண்டவரே. தாங்கள் அங்கம் வகிக்கிற அந்த திருச்சபையை குறித்த ஒரு பாரத்தை எங்கள் வாலிபர்களுக்கு தாரும் ஆண்டவரே. எங்கள் வாலிபர்களை நீர் பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. அங்கம் வகிக்கிற சபைக்கு ஒரு பயனுள்ள, ஒரு பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரங்களாக வாலிபர்கள் மாறட்டும் ஆண்டவரே. அவர்களை எல்லா துறைகளிலும் கர்த்தர் பயன்படுத்தும். அபிஷேகத்தினால் நிரப்புங்க. ரட்சிக்கப்படாத வாலிபர்கள் ரட்சிக்கப்படட்டும். பின்மாற்றத்தில் போன வாலிபர்கள் பின்மாற்றத்தை விட்டு இந்த லாக்டவுன் நாட்களிலே இயேசுவை அறிந்து அவருடைய வருகையை உணர்ந்து ஆண்டவரே, அவருடைய ஆண்டவரை அன்புக்குள்ளாக, அவருடைய செட்டையின்குள்ளாக திரும்பவும் ஆண்டவரை கடந்து வர எங்கள் வாலிபர்களுக்கு, வாலிப பிள்ளைகளுக்கு கர்த்தர் உதவி செய்யும். கர்த்தர் நீங்க அப்படி செய்ய போறதுக்காய் நன்றி. வாலிபர்கள் பலவான் கையில் உள்ள அம்புக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். அந்த வாலிபர்கள் தங்கள் வாலிப பிரயாயத்திலே சிருஷ்டிகரை நினைக்க உதவி செய்யும். எங்கள் வாலிபர்களுக்காக நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்கள் வாலிபர்களை கர்த்தர் ரட்சிக்க போறதுக்காக நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து நீர் எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். இந்த வாலிபர் சிறப்பு ஆராதனையின் மூலம் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. We are very happy and glad to meet you all through this youth special. வாலிபர்கள் தேசத்திற்கும் சபைக்கும் குடும்பத்திற்கும் ஒரு அலங்காரமாய் இருக்கிறார்கள். And the youth are considered to be an ornament to the country, to the place where they are in. வாலிபர்கள் நிறைந்த ஒரு இடம், அழகான இடம், கலகலப்பான இடம். And where there are youths, there the place seems to be very active and the place seems to be so full of energy and enthusiastic. வாலிபர் இந்த சிறப்பு ஆராதனையிலே ரெண்டு வாலிபர்களை பற்றி உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். On this day of youth special, we would like to discuss about two youths from the Bible. ஒரு வாலிபன் கர்த்தருக்குள் தன் ஓட்டத்தை முடித்து பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போனவன். One man, he has ended his life in Christ and is entering into the heaven. இன்னொரு வாலிபன் கர்த்தருக்காக தன்னுடைய ஓட்டத்தை தொடங்க ஆயத்தமாகி கொண்டிருந்த ஒரு வாலிபன். And there is another youth who is getting prepared to enter into the ministry, who is ready to serve the Lord, who is getting prepared. அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 7வது அதிகாரம் 58வது வசனத்தில் இந்த ரெண்டு வாலிபர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. And Bible talks about these two people from the book of Acts chapter 7 verses 58. அந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காட்டட்டும். So we would like to read them. அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர்கள் தங்கள் வஸ்திரங்களை கலட்டி சவுல் எனப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். And cast him out of the city and stoned him, and the witness laid down their clothes at a young man's feet whose name was Saul. இங்கே ஒரு வாலிபனை குறித்து நாம் வாசிக்கிறோம். Here we find about a young man. அந்த வாலிபனுடைய பெயர் சவுல். And that young man is named Saul. அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள் என்று இங்கு வாசிக்கிறோம். And here we find that he was cast out of the city and he was stoned. இங்கே ஒரு வாலிபனை குறித்து வாசிக்கிறோம். And here we find about another man. அந்த வாலிபன் யார்? So who's this young man? அவன் ஸ்தேவான். He is Stephen. அவன் ஸ்தேவான். He is Stephen. அவனை நகரத்துக்கு புறம்பே கொண்டு போய் கல்லெறிந்தார்கள். They took him out of the city and they stoned him. இந்த ஸ்தேவான் யார்? So who's this Stephen? அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 6வது அதிகாரத்திலே வாசிக்கிறோம். From the book of Acts chapter 6. ஆதி அப்போஸ்தல காலத்து சபையிலே இவன் ஒரு மூப்பனாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு வாலிபன். This Stephen was a young man who was selected as the elder in the early church. இந்த ஸ்தேவானை பற்றி உங்களுக்கு சில காரியங்களை நான் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். We would like to teach you a few things about who Stephen is. இந்த ஸ்தேவானை ஏன் நகரத்துக்கு புறம்பே கொண்டு போய் கல்லெறிய வேண்டும்? So why did they take Stephen out of the city and why did they stone him? இவன் யூத ஜனங்களுக்கு மத்தியிலே அவன் கிறிஸ்துவை மேசியா என்று பிரசங்கித்தான். He preached among the Jew people that Jesus is the living God. அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 6வது அதிகாரம் 7வது அதிகாரம் முழுக்க நீங்கள் வாசித்து பார்த்தால் இந்த ஸ்தேவானுடைய தோத்திரம் செய்தியின் சாராம்சத்தை நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள். You can understand the ministry that is done by Stephen when you give a glance from the book of Acts chapter 6 and 7. ஆனால் யூதர்களுக்கு தாங்கள் நம்புகிற யெகோவா தேவனை தவிர ஒரு பெரியவர் இல்லை.
But for the Jews, they only believe Jehovah as their God and they do not believe on any other gods. இரண்டாவது அவர்கள் மோசேயுடைய பிரமாணத்தை மீறக்கூடாது. And that they will never go against the law that was given by Moses. மோசேயுடைய பிரமாணம் என்ன சொல்லுகிறது? So what does the law of Moses say? வானத்துக்கு கீழும் பூமிக்கு மேலும் அவர் ஒருவரே தேவன் என்று நமக்கு போதிக்கிறது. That above the earth and below the earth there is none other, that he is the only true God. ஆனால் இங்கே ஸ்தேவான் இந்த யெகோவா தேவன் இந்த உலகத்திலே மனிதர்களை ரட்சிக்க மானிட அவதாரம் எடுத்து வந்ததை குறித்து பிரசங்கிக்கிறான். But this Stephen, he preaches that this Jehovah God has come into this world to help people, to give them redemption and to save them. அவரே மாமிசத்திலே வெளிப்பட்டார் என்று சொல்லுகிறான். And he also tells that our God was reflected in flesh. இப்பொழுது இவர்களுக்கு இது ஒரு புதிதான ஒரு உபதேசமாக காணப்படுகிறது. And now this seems to be something totally new to the people of Jews. இது மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்துக்கு எதிரானதாய் காணப்படுகிறது. And this is something that is against the law that was laid by Moses. இப்பொழுது இவர்கள் இந்த ஸ்தேவானுக்கு விரோதமாக தங்களுடைய பற்களை கடித்து முறுமுறுத்து அவனுக்கு விரோதமாக அவர்கள் எல்லோரும் பாய்ந்து அவனை நகரத்துக்கு புறம்பே கொண்டு போகிறார்கள். And now these people, they lament, they murmur, they go against Stephen and they cast him out of the city and they stone them. மோசேயுடைய பிரமாணம் என்ன சொல்லுகிறது? So what does the law of Moses say? இந்த நியாயப்பிரமாணம் இல்லாத ஒரு பிரமாணத்தை ஒருவன் போதித்தால், if somebody teaches something other than the law that is given, யெகோவா தேவனே அல்லாமல் வேறொரு தேவனை அவன் போதித்தால், if he teaches about some God who is something other than Jehovah, அவனை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று போதிக்கிறது. then the law teaches them that they must stone them. இப்பொழுது இந்த ஸ்தேவானை நகரத்துக்கு புறம்பே கொண்டு போனார்கள். And now Stephen is cast out of the city. எதற்காக? Why? அவனை கல்லெறிந்து கொள்வதற்காக. To stone him. இந்த ஸ்தேவான் எப்படிப்பட்டவன்? So what kind of a person is this Stephen? இந்த ஸ்தேவான் எப்படிப்பட்டவன்? So what kind of a person is this Stephen? நம்முடைய பரிசுத்த வேதாகமம் இந்த ஸ்தேவானை குறித்து தெளிவாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. And the Bible has clearly said about Stephen. இந்த ஸ்தேவானை பற்றி நான் உங்களுக்கு கொஞ்சம் சொல்ல விரும்புகிறேன். So we would like to tell about the Stephen. அப்போஸ்தல நடபடிகள் புத்தகம் 6வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்து பாருங்கள். From the book of Acts chapter 6 verses 8. ஸ்தேவான் எப்படிப்பட்டவனாம்? So what kind of a person is Stephen? ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். And Stephen, full of faith and power, did great wonders and miracles among the people. இந்த வாலிபனாகிய ஸ்தேவான் எப்படிப்பட்டவன்? So what kind of a person is this young man called Stephen? முதலாவது அவன் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவன். He was full of faith and power. இரண்டாவது, the second thing, அந்த வசனம் சொல்லுகிறதை பாருங்கள். look at the verse what it tells. இவனை கொண்டு கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்தார். That God did great miracles and wonders among the people through Stephen. இவனை கொண்டு பெரிய அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்தன. Many great miracles and wonderful things was made by Stephen among the people. மூன்றாவது, இந்த ஸ்தேவானை குறித்து அப்போஸ்தல நடபடிகளின் புத்தகம் 6வது அதிகாரம் 5வது வசனத்திலே வாசிக்கிறோம். So from the book of Acts chapter 6 verses 5, அந்த வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். so what does the verse say? இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாய் இருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானை என்று சொல்லுகிறது. And the saying pleased the whole multitude, and they chose Stephen, a man full of faith and of the Holy Ghost. மூன்றாவது, இந்த ஸ்தேவான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? So what kind of a person is this Stephen? விசுவாசமும் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனுமாய் காணப்பட்டான். He was full of faith and he was filled with the Holy Ghost. இந்த நாட்களிலே வாலிபர்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். And in these days youth must be filled with faith. விசுவாசம் என்றால் என்ன? So what is faith? நம்பிக்கை. It is faith. அந்த விசுவாசம் நமக்கு வேணும். We must have that hope. தேவனை பற்றுகிற அந்த நம்பிக்கை நமக்கு வேண்டும். We must have the hope that we should believe in Christ. கர்த்தர் எதையும் நம்முடைய வாழ்க்கையில செய்ய வல்லவர், நம்முடைய வாழ்க்கையில எதையும் மாற்ற வல்லவர் என்கிற அந்த விசுவாசம் நமக்கு வேண்டும். We must have a belief that a God can make
anything possible, and he can bless us, and he can turn anything, and he can transform anything in our life. ஸ்தேவானுக்குள்ளே முதலாவது விசுவாசம் இருந்தது. The first thing that was present in Stephen was that he was full of faith. அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கெல்லாம் பேர் விசுவாசிகள் என்கிற பெயர். Dear people of God, we are given as a very good title named as believers. அந்த விசுவாசம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். And we must be very important that we must have belief in us. விசுவாசம் இல்லைன்னா நம்ம காற்றில்லாத ஒரு பலூனை போல மாறி விடுவோம். If we do not have belief in us, then we are like a balloon which has no air in it. இந்த ஸ்தேவான் விசுவாசம் உள்ளவனாய் காணப்பட்டான். And this Stephen was full of faith. மூன்றாவது அவன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் இருந்தான். And in the third stand he was filled with the Holy Ghost. அவன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் காணப்பட்டான். He was filled with the Holy Ghost. அவன் பரிசுத்த ஆவியிலே நிறைந்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு மனிதனாய் He காணப்பட்டான். was a person who was filled with the Holy Ghost. He glorified the name of the Lord. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Dear people listening to this sermon, அருமை வாலிபர்களே, dear youths, நீங்கள் பரிசுத்த ஆவியிலே நிறைந்தவர்களாய் காணப்பட வேண்டும். you must be filled with the Holy Ghost. பரிசுத்த ஆவி தோத்திரம் உங்களுக்குள்ளே வர வேண்டும். And the Holy Ghost must be inside you. பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் நடத்தப்பட வேண்டும். You must be led by the Holy Ghost. பரிசுத்த ஆவி உங்களை நடத்த வேண்டும். You must be led by the Holy Ghost. பாருங்க, நான்காவது பாருங்க, Look at the fourth stand. அவன் தேவ தரிசனம் பெற்றவனாக காணப்பட்டான். He was a person who received the vision of God. அவன் தேவ தரிசனம் பெற்றவனாக காணப்பட்டான். He received the vision of God. நாம் தேவ தரிசனம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். We must be people who are being blessed with the vision of God. வேதம் சொல்லுகிறது, தரிசனம் இல்லாத இடங்களில் ஜனங்கள் சீர்கெட்டு போகிறார்கள் என்று வேதம் And சொல்லுகிறது. the Bible tells where there is no proper vision, people, they are misguided and misled. அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 7வது அதிகாரம் 55வது வசனம் 56வது வசனத்தை பாருங்கள். From the book of Acts chapter 7 verses 55 and 56. இங்கே ஸ்தேவான் சொல்லுகிற காரியத்தை பாருங்கள். Look at what Stephen tells here. அவன் பரிசுத்த ஆவியிலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பரிச்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, இதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பரிச்சத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்கிற அந்த தரிசனத்தை அவன் சொல்லுகிறான். Here he tells a vision that, but he, being full of the Holy Ghost, looked up steadfastly into heaven and saw the glory of God and Jesus standing on the right hand of God, and said, behold, I see the heavens open and the Son of Man standing on the right hand of the God. வாலிபர்கள் இந்த நாட்களிலே தரிசனம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். And the young people of today must be somebody who sees the vision of God. தரிசனம் உள்ள வாலிபர்கள் எங்க இருக்கிறார்களோ அந்த இடம் ஒரு மகிமை உள்ள இடமாக காணப்படும். Where there is young people who can see the vision of God, then there you can see the glory of God being reflected. தரிசனம் உள்ள வாலிபர்கள் உள்ள சபை வளரும். The church which has the young people with the vision of God, that church will be blessed. தரிசனம் உள்ள ஒரு நிறுவனம் நல்ல ஒரு வளர்ச்சியை காண முடியும். Institution which has a proper goal and vision, it flourishes. தரிசனம் உள்ள வாலிபர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறார்களோ, Wherever there are young people who have a proper vision, அந்த இடம் ஒரு வெற்றியின் களிகூறுதல் உள்ள ஒரு இடமாக காணப்படும். and you can find jubilation over there. இந்த ஸ்தேவான் தரிசனம் உள்ள ஒரு வாலிபனாக இருந்தான். And this Stephen was a young man who had a good vision in him. அவனுக்கு முதலாவது தன்னை குறித்த ஒரு தரிசனம் இருந்தது. He had a proper vision about him. இரண்டாவது தன் ஜனங்களை குறித்த தரிசனம் இருந்தது. Second, he had a proper vision about his people. மூன்றாவது பரலோகத்தை குறித்த ஒரு தரிசனம் அவனுக்கு இருந்தது. The third stand, he had a proper vision about the heaven. 7வது அதிகாரம் 60வது வசனத்திலே பாருங்கள். From the book of Acts chapter 7 verses 60. ஸ்தேவானை பற்றி இங்கு இன்னும் நம்ம அநேகம் காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். We can learn so many things about Stephen. பாருங்க, 7வது அதிகாரம் 60வது வசனம் சொல்லுகிறது. From the book of Acts chapter 7 verses 60. அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். And he kneeled down and cried with a loud voice, Lord, lay not the sin to their charge. அவன் ஒரு ஜெபம் பண்ணுகிற ஒரு வாலிபன். He was a young man who prayed. அவன் நல்ல ஒரு ஜெபிக்கிற ஒரு வாலிபன். He was a young man who was very good in prayer. வாலிபர்கள் ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். And the young people of
today, you must pray well. ஜெபிக்கிற ஒரு வாலிபர்கள் தான் தரிசனத்தை பெற முடியும். Only the people who pray will be able to see the vision of God. ஜெபிக்கிற ஒரு வாலிபன் தான் பரலோக காட்சிகளை காண முடியும். Only the young man and young people who see the vision will be able to enter into heaven. பாருங்க, அவன் நல்ல ஜெபிக்கிற ஒரு வாலிபன். And here this young man was somebody who is very good in prayer. வாலிபர்கள் நல்ல ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். And young people of today, you must be very good in prayer. என்னுடைய வாலிப பிரயாயத்தை நான் திரும்பி பார்க்கிறேன். So pastor looks back to his teenage. நான் 18 வயதிலே ரட்சிக்கப்பட்டேன். He came under redemption in the age of 18. எனக்கு கர்த்தர் கிருபையாய் ஜெபிக்கிற நல்ல நண்பர்களை தோழர்களாக கொடுத்தார். And God gracefully gave him good friends who were very good in prayer. நாங்கள் பல நேரம் இரவு முழுக்க போய் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். That they used to spend a lot of time in the night for prayer. எங்கள் ஊரிலே கடற்கரை உண்டு. And they had a very good seashore in the place. அந்த கடற்கரையிலே தோத்திரம் சவுக்கை மரங்களால் நிறைந்த தோப்புகள் இருக்கும். And there were so many tents over there. அந்த இடத்திலே போய் நாங்கள் இரவு பகலாய் ஜெபம் பண்ணுவோம். There they used to go sit and spend a lot of time in prayer. அப்படி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும்போது தான் கர்த்தர் இந்த ஊழியத்துக்காக என்னை அழைத்தார். Only when they were praying, so pastor had a calling for the ministry. ஜெபிக்கிற ஒரு மனிதனோடு கர்த்தர் பேசுவார். And God speaks to the person who pray. இவன் ஒரு ஜெபம் பண்ணுகிற ஒரு வாலிபன். And this young man, he was very good in prayer. அடுத்தது பாருங்க, So the next thing, 6வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது பாருங்கள். from the book of Acts chapter 6 verses 5. அப்போஸ்தலர் 6:15. Acts chapter 6 verses 5. ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாய் இருந்து அவன் முகம் தேவதூதன் முகம் போல் இருக்க கண்டார்கள். And all that sat in the council, looking steadfastly on him, saw his face as it had been the face of an angel. இந்த உலகம் நம்மை உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. The world always has an eye on us. நாம் நினைக்கிறோம் நம்மை யாரும் பார்க்கவில்லை என்று நினைக்கிறோம். We think that we are noticed by none. இந்த உலகம் நம்மை உற்று பார்த்து கொண்டே இருக்கிறது. But the fact is that the world has an eye on us. பாருங்க, இங்கே இந்த ஸ்தேவானை எல்லாரும் உற்று நோக்கி கொண்டிருந்தார்கள். And here everybody has an eye on this young man called Stephen. இவனோ ஒரு வாலிபன். He is a young man. இவனை சூழ்ந்திருக்கிற யூதர்களோ நல்ல நியாயப்பிரமாணத்தை கற்று தேர்ந்தவர்கள். And all the Jews who were surrounding this young man are very well versed in the law. அந்த கூட்டத்திலே யூத ரபிமார்கள் எல்லாம் இருக்கிறார்கள். And there are high priests and all the higher officials in that group. பரிசேயர்கள் இருக்கிறார்கள். And there are Pharisees. சதுசேயர்கள் இருக்கிறார்கள். There are Sadducees. பாருங்க, இவங்க எல்லாம் அந்த கூட்டத்தில் இருக்கிறார்கள். And all this kind of people are present in that crowd. இவர்கள் அவனை உற்று நோக்குகிறார்கள். And everybody are looking on to this young man. அப்படி உற்று நோக்கும்போது When they are looking on to this young man, நடந்தது என்ன? you know what happened? அவனுடைய முகம் தேவதூதன் முகம் போல் இருக்க கண்டார்கள். They were able to see that his face was reflected like a face of an angel. அவனுடைய முகம் ஒரு தேவதூதனுடைய முகம் போல அப்படி காணப்பட்டது. His face shined bright like the face of an angel. அதனுடைய காரணம் என்ன தெரியுமா? So what was the reason? அவன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் தேவ பிரசன்னத்தினால் நிறைந்திருந்தான். Because every time, every hour, every day he was filled with the presence of God. 6வது அதிகாரம் 10வது, அதாவது அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 6வது அதிகாரம் 10வது வசனம் இப்படி சொல்லுகிறது. From the book of Acts chapter 6 verses 10. அதை நான் உங்களுக்கு வாசித்து காட்டட்டும். So we would like to highlight on that. அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமற் போயிற்று. And they were not able to resist the wisdom and the spirit by which he spake. அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமற் போயிற்று. And they were not able to resist the wisdom and the spirit by which he spoke. பேசுவது பெரிதல்ல. It is not great to talk. இன்னைக்கு நிறைய பேர் வளவள என்று பேசிக்கொண்டே இருப்பார்கள். Today there are many people who keep on talking. நிறைய பேசுவாங்க. They will talk a lot. ஆனா பேச்சில ஒரு விஷயமும் இருக்காது. But you will not have a proper content in it. ஆனால் அவன் பேசின வார்த்தைகள் ஞானமுள்ளதா இருந்தது. But here this man, he talks and his speech was full of wisdom. அவனுடைய வார்த்தையிலே ஒரு அர்த்தம் இருந்தது. And everything that he spoke had a proper meaning, had a proper intention and a content. அவன் வார்த்தையிலே ஒரு கருத்து இருந்தது. And he had a proper content. அவனுடைய பேச்சில் அவனுடைய வார்த்தையிலே இருந்ததெல்லாம் இயேசுவே
கர்த்தர், அவரே மேசியா என்கிறதை மையமாக வைத்து பேசினார். So all that he spoke had a center that Jesus is the true God. பூலோகத்தார் ரட்சிக்கப்படுவதற்கு அவருடைய நாமமே அல்லாமல் வேறு நாமம் இல்லை என்பதை மையமாக வைத்து பேசினார். He always spoke that there is no other name which can bring the people of the earth unto redemption but that is Jesus, the name of Lord. நம்முடைய பேச்சினுடைய கருத்தெல்லாம் இயேசுவாகத்தான் இருக்க வேண்டும். So all our talks and all our content must be something that should focus and reflect Christ in it. சுவிசேஷ ஊழியத்தினுடைய தொடக்கமும் இயேசுதான், சுவிசேஷ ஊழியத்தினுடைய முடிவும் இயேசுதான். The gospel ministry starts with Jesus and it ends with Jesus. சிலர் மற்ற எல்லாவற்றையும் சொல்வார்கள், தங்களுடைய சாட்சியை சொல்வார்கள், தன்னுடைய பேர் புகழ் பெருமையை சொல்வார்கள், கடைசி வரைக்கும் இயேசுவை பற்றி சொல்லவே மாட்டார்கள். Few people, they will boast about themselves, they will talk about their ministry, they will talk about all their good deeds, they'll even talk about their qualification, but they will also talk about their testimony, but they will never highlight in Jesus. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமை வாலிப தம்பி, dear young people listening to this sermon, உன் நாசியிலிருந்து புறப்படுகிற சுவாசம் இயேசு என்று சொல்லட்டும். let all the breath that is coming out of your nostrils, let it breathe telling the name of Jesus. இந்த நாசியின் சுவாசம் முடிகிற போது இயேசு என்று முடியட்டும். let it end by telling the name of the Lord. பிறகு இந்த ஸ்தேவானிடத்திலே காணப்பட்ட எட்டாவது ஒரு நல்ல பண்பை பாருங்கள். look at the eighth stand that was seen in Stephen. அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 7வது அதிகாரம் 60வது வசனத்திலே பாருங்கள். from the book of Acts chapter 7 verses 16. அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். and he kneeled down and cried with a loud voice, Lord, lay not this sin to their charge. and when he had said this, he fell asleep. இவனுடைய ஜெபத்துக்கு நான் ஒரு பெயர் வைக்க விரும்புகிறேன். So we would like to give a particular indication to this prayer. இயேசுவின் கல்வாரி சிலுவையினுடைய கடைசி ஜெபம் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். We would like to tell it was like the prayer of Jesus that was made on the Calvary. இயேசுவும் இப்படித்தான் கல்வாரி சிலுவையிலே தோத்திரம் தன் ஜீவனை விடுவதற்கு முன்னால் தோத்திரம் 2 வலது பக்கம் ஒரு கல்லன், இடது பக்கம் ஒரு கல்லன் அவனை சூழ்ந்து எல்லாரும் எள்ளி நகையாடி கொண்டிருந்த அந்த நேரத்தில் இயேசு சொன்ன காரியம், இவர்கள் என்ன செய்கிறோம் என்பதை தெரியாம செய்றாங்க, இவங்களுக்கு மன்னிச்சிருங்க என்று சொன்னார். Jesus also prayed in the same way when he was in the cross with the thieves in the left and right. He was surrounded by people. Then he prayed that Jesus, they knew not what they are doing, forgive them. By telling this, he left his life. He was dead on the cross. இந்த ஸ்தேவானுக்குள்ள இயேசுவினுடைய ஆவி, அந்த இயேசுவினுடைய அந்த அபிஷேகம் இருந்ததனாலே இப்ப இந்த ஸ்தேவான் இயேசுவை போலவே மாறிவிட்டான். Just because Stephen had the anointing of Christ in him, he started to pray, he started to resemble like how Jesus did. இந்த ஸ்தேவான் பாருங்க, அந்த ஜனங்கள் எல்லாரும் அவனை கல்லெறியும்படி அவனை நகரத்துக்கு புறம்பே கொண்டு வந்து விட்டார்கள். And now all the people of the city has cast him out and they are waiting to stone him. அவன் ஒரு பாவமும் செய்யவில்லை. He did not do any mistakes. அவன் இயேசுவை சொன்னான். He just proclaimed that Jesus is the true God. நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த இயேசுவை அந்த யூதர்களுக்கு சுட்டிக்காட்டி பேசினான். He told about Jesus who is mentioned in the law. இந்த இயேசுதான் நாம் ரட்சிக்கப்படுவதற்கு வழி என்கிற அந்த காரியத்தை ஆணித்தரமாக பேசினான். He stubbornly spoke that Jesus is the only way, our only hope, our only way through which we can reach heaven. இப்பொழுது அவனுக்கு கிடைத்த பரிசு என்ன தெரியுமா? So look at the gift that he receives. அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி கொண்டு வந்து விட்டார்கள். Now the people of the city has cast him out. இப்பொழுது யூதர்கள் எல்லாரும் அவனை சூழ்ந்திருக்கிறார்கள். Now all the Jews are surrounding him. அவர்கள் எல்லாரும் பற்களை கடிக்கிறார்கள். Now everybody are murmuring. கற்களை கையில எடுத்துக்கொண்டார்கள். They are picking up the stones. யூதர்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது. Jews have a characteristic in them. அவர்கள் பெரிய வஸ்திரத்தை உடுத்தி இருப்பார்கள். They will wear long clothes. அந்த கல்லெறியும் போது அந்த வஸ்திரம் அவங்களுக்கு இடைஞ்சலா இருக்க கூடாது. So this dress mustn't be a disturbance to them. அதனாலே இந்த மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தின்படி ஒருவன் அந்த நியாயப்பிரமாணத்தை மீறும்போது அவன் மேல் கல்லெறியும் போது அந்த வஸ்திரத்தை கலட்டி வைத்து விடுவார்கள். So when somebody goes against the law that is led by
by Moses, then they have to stone them. So when they have to stone them, the dress mustn't be a disturbance. So they remove their dress and leave it aside, and they go and stone the people. அப்பொழுது எல்லாரும் தங்கள் வஸ்திரங்களை கழட்டி அங்கிருந்த ஒரு வாலிபனிடத்தில் வைத்து, வாலிபனே நீ பார்த்துக்கொள் அப்படின்னு சொல்லி எல்லாரும் இப்பொழுது இந்த ஸ்தேவான் மேல கல்லெறிவதற்கு ஆயத்தமாகி விட்டார்கள். Following these rituals, all the Jews, they gave off their clothes to a young man and asked him to safeguard their clothes so that they will go and stone Stephen. நீங்களும் நான் அந்த இடத்தில் இருந்தால் என்ன செய்திருப்போம்? If you and I are in that place, what would we have done? ஆண்டவரே என்னை காப்பாற்றும், ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று கூக்குரல் போட்டிருப்போம். We would have cried telling that God save me. ஆனால் அவனுடைய முகமோ தேவதூதனுடைய முகம் போல் பிரகாசித்தது. But the face of Stephen, it was shining bright like the face of an angel. பாருங்க, இப்ப இவன் மேல எல்லாரும் கல்லெறிவதற்கு ஆயத்தமாகி விட்டார்கள். Now that all the people of the city are waiting to stone him, இந்த ஸ்தேவான், ஆண்டவரே உம்முடைய வசனத்தை சொன்ன இவங்க எல்லாரும் இப்ப எனக்கு விரோதமாக எழும்பிட்டாங்களே, ஒரு தூதனை அனுப்பி இவங்க எல்லாம் கொன்று போடும் விரட்டும் அப்படின்னு அவன் சொல்லல. And the Stephen did not pray that God chase them with your angels or do something to them. He did not tell so. இப்ப இந்த ஸ்தேவான் அங்கு கூடி இருக்கிற ஜனங்களுக்காக வேண்டுதல் செய்கிறான். But instead, Stephen starts to pray for all the people who were surrounding him. அப்ப அந்த யூத நியாயப்பிரமாணத்துக்கு ரொம்ப வைராக்கியம் பாராட்டி நின்ற ஒரு வாலிபன் அங்கு இருந்தான். And there was a young man who had so much who was so staunch and stubborn in the law. அந்த வாலிபனுடைய பெயர் சவுல். And that young man is named Saul. அவனுடைய பாதத்துல தான் அந்த வஸ்திரங்களை எல்லாம் கலட்டி கொண்டு போய் வைத்தார்கள். And all the clothes of the Jews are being kept under his custody, and he is safeguarding them. இப்பொழுது அந்த ஸ்தேவான் இந்த ஒரு ஜெபத்தை செய்து அவன் முழங்கால் படியிட்ட போது இவர்கள் எல்லாம் கல்லெறிந்து அவனை கொன்றார்கள். And when Stephen started to pray kneeling down, all the people of the city, that is the Jew people, they started to stone him. நான் நினைக்கிறேன் இந்த சவுலை ஆண்டவர் அப்பொழுதுதான் சந்தித்திருப்பார் என்று நினைக்கிறேன். We believe that he would have received the touch of Christ only then. ஏனென்றால் 8வது அதிகாரம் 1வது வசனம், அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 8வது அதிகாரம் 1வது வசனத்தில், From the book of Acts chapter 8 verses 1, இந்த ஸ்தேவானை கொலை செய்வதற்கு இந்த சவுலும் சம்மதித்திருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. the Bible tells that Saul was consenting to the death of Stephen. பாருங்க, இந்த சவுலும் சம்மதித்திருந்தான். And this Saul also consented the death of Stephen. பாருங்க, அந்த அளவுக்கு இந்த சவுல் அந்த நியாயப்பிரமாணத்துக்கு அவ்வளவு ஒரு வைராக்கியம் உள்ள ஒரு மனிதன். And such stubborn, and he had so much a close relationship with the law. இதோடு அவன் நிற்கவில்லை. He did not only stop with that. அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 9வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிற போது 2வது வசனத்திலிருந்து வாசிக்கிற போது, இங்கே தோத்திரம் 1லிருந்து வாசிக்கும் போது நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். From the book of Acts chapter 9 from verses 1, சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியரிடத்திலே போய் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரை ஆகிலும் ஸ்திரீ ஆகிலும் தான் கண்டுபிடித்தால் அவனை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெபாலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். And Saul yet threatened and breathing out, threatening and slaughtered against the disciples of the Lord, went unto the high priest and desired to him letters to Damascus to the synagogues, that if he found any of the way, whether they were men or women, he might bring them bound unto Jerusalem. பாருங்க, இந்த இயேசு, இந்த ஸ்தேவான் சொல்லுகிற கிறிஸ்து, இந்த கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறவர்களை கட்டி தோத்திரம் அவர்களை தமஸ்குவில் உள்ள ஜெபாலயங்களுக்கு கொண்டு வருவதற்கு அவன் நிருபங்களை கேட்டு வாங்குகிறான். And here we see that this young man called Saul, he desires to bring the letters to Damascus from the synagogues to destroy all the people who are bound into Christianity. பாருங்க, 9வது அதிகாரம் 3-4வது வசனத்தை பாருங்க. In the 3rd and 4th verse, அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடிதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. And as he journeyed, he came near Damascus, and suddenly there shined round about him a light from heaven. அப்பொழுது நடந்தது என்ன? What happened then? இந்த சவுல் தரையிலே விழுந்தான். And he fell onto the earth.
அப்பொழுது சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை தெளிவாக இந்த சவுல் கேட்டான். And he heard a voice clearly saying to him, Saul, Saul, why persecutest thou me? அப்பொழுது அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 9வது அதிகாரம் 5வது வசனத்தில் வாசிக்கும்போது, Then in the 5th verse, அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா இல்லையா என்று கேட்டார். And he said, Who art thou, Lord? And the Lord said, I am Jesus who thou persecutest. It is hard for thee to kick against the pricks. இப்பொழுது இந்த சவுல் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான். Now the Saul, he's trembled and he's astonished and asks God, Lord, what should I do? அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்று சொன்னார். For which the Lord says, Arise and go into the city, and it shall be told to thee what thou must do. பாருங்க, சவுலை இந்த ஒரு வார்த்தை தலைகீழாக மாற்றி விட்டது. And this one word, it transforms Saul completely. காரணம், இந்த சவுல் அந்த ஸ்தேவானை கல்லெறியும் போதே தொடப்பட்டிருந்தான். Because when Stephen was stoned, that moment it touched this young man called Saul. கர்த்தர் அவனை அங்கேயே தொட்டு விட்டார். God has touched him in that very moment. பாருங்க, அவன் 3 நாள் பார்வை இல்லாமல் புசியாமல் குடியாமல் இருந்தான். That he was without sight for 3 long days. இந்த சவுலை சந்திப்பதற்கும் இந்த சவுலை சரியான வழியிலே நடத்துவதற்கும் அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 9வது அதிகாரம் 10வது வசனத்திலே, From the book of Acts chapter 9 verses 10, தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீசன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி, அனனியாவே என்றார். அவன், ஆண்டவரே இதோ அடியேன் என்றான். And there was a certain disciple to Damascus named Ananias, and to him Lord said in a vision, Ananias, and he said, Behold, I am here, Lord. இப்பொழுது இந்த அனனியாவை இந்த சவுலை சந்திக்கும்படி கர்த்தர் போக சொல்லுகிறார். And now God tells Ananias in a vision to go and meet Saul. அப்பொழுது இந்த அனனியா பயப்படுகிறான். Then this man Ananias, he's very frightened and scared. ஆண்டவரே, இவன் வந்து கிறிஸ்தவர்களை கட்டி அடித்து துன்பப்படுத்துகிறவன். He was a person who hurts the people of God. இந்த சவுல் ஒரு மோசமான ஒரு ஆளு. And that this man is a very bad one. நான் அவனை போய் சந்திக்க போனால் அவன் எதை வேண்டுமானாலும் செய்வான். If I go meet him, he can do anything to me. அதற்கு அனனியாவிடத்திலே கர்த்தர் சொல்லுகிறார். For which the Lord tells unto Ananias, அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறான். 9வது அதிகாரம் 15வது வசனத்திலே, in the 15th verse, but the Lord said unto him, Go thy way, for he is a chosen vessel unto me to bear my name before the Gentiles and kings and the children of Israel. இப்பொழுது இந்த அனனியா தைரியமாக சவுலுடைய வீட்டுக்கு போகிறான். And now Ananias, he with the courage, he enters into the house of Saul. 17வது வசனத்தை பாருங்கள். In the 17th verse, அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்து வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீர் பார்வையடையும்படிக்கு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும்படிக்கு என்னை அனுப்பினார் என்றான். And Ananias went his way and entered into the house, and putting his hand on him said, Brother Saul, the Lord, even Jesus that appeared unto thee in the way as thou camest, had sent me, as thou made us to receive thy sight and be filled with the Holy Ghost. இப்பொழுது அனனியா ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். And now that Ananias starts to pray, 3 நாட்களாய் தெரியாத கண் இப்பொழுது சவுலுக்கு தெரிய ஆரம்பிக்கிறது. he was without sight for 3 days, and after the prayer of Ananias, Saul is able to see that he gained his sight back. சவுலை கர்த்தர் பரிசுத்த ஆவியினால் நிரப்புகிறார். And God filled Saul with the Holy Ghost. சவுல் அதிகமாக திடன் கொண்டு இவரே கிறிஸ்துவென்று திஸ்தாந்திரப்படுத்தி தமஸ்குவிலே குடியிருக்கிற யூதர்களை கலங்க பண்ணினான் என்று வேதம் சொல்லுகிறது. And it also says that, and when he had received meat, he was strengthened. Then was Saul certain days with the disciples, and he proclaimed that Jesus is the only true God. இந்த சவுலை கர்த்தர் தலைகீழாக மாற்றினார். And God transformed Saul in a very wonderful way. இப்ப இந்த சவுல் பவுலாக மாறிவிட்டான். And now the Saul is transformed into Paul. இப்ப இந்த சவுலை கர்த்தர் தொட்டு விட்டார். And now that God has touched Saul. இதுதான் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 20வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். This is what we find from the book of Galatians chapter 2 verses 20. இந்த இடத்திலே
பவுல் சொல்லுகிறதை பாருங்கள். So look at what Paul says. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையிலே அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாமிசத்திலே பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே நான் பிழைத்திருக்கிறேன். I am crucified with Christ, nevertheless I live, yet not I, but Christ liveth in me. And the life which I now live in the flesh, I live by the faith of Son of God who loved me and gave himself for me. இப்பொழுது இந்த பவுலுடைய வாழ்க்கை தோத்திரம் சவுலுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறிவிட்டது. And now the life of Saul is completely transformed. இப்ப இந்த சவுல் எனப்பட்ட மனிதன் பவுலாக மாறிவிட்டான். And now the young man called Saul, he's transformed into Paul. இப்ப இயேசுவினுடைய அன்புக்கு அவன் கட்டுப்பட்டவனாக மாறிவிட்டான். And that now he is bound with the love of Christ. இந்த சவுல் என்ற இந்த பவுல் சொல்லுகிறான், Now this young man who was transformed from Saul to Paul, he tells, எபேசியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 18-19வது வசனத்திலே, from the book of Ephesians chapter 3 verses 18 and 19, சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் என்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வரியத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லுகிறார். Here he tells, may be able to comprehend with all the signs what is the breadth, length and depth and height, and to know the love of Christ which passeth knowledge, that he might be filled with all the fullness of good. பாருங்க, இந்த பவுல் பாருங்க, இந்த கிறிஸ்துவினுடைய அன்பினுடைய ஆழம் எனக்கு தெரியவில்லை, அகலம் எனக்கு தெரியவில்லை, நீளம் எனக்கு தெரியவில்லை, உயரம் எனக்கு தெரியவில்லை என்று அந்த அறிவு கெட்டாத அன்பை குறித்து அவன் பேசுகிறான். And here he talks that he is not able to comprehend the love, the breadth, length, depth and the height of the love, and he tells that this passeth all knowledge, that he is not able to comprehend the love of Christ. இந்த பவுல் சொல்லும்போது ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 37வது வசனத்தில் அவன் சொல்லுகிறதை பாருங்கள். And this Paul tells from the book of Romans chapter 8 verses 37, இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். nay, in all these things we are more than conquerors through him that loved us. இவன் தேவனிடத்தில் அந்த அளவுக்கு அன்பு கூர்ந்தபடினாலே Just because he loved so much, உலகத்தை அவனாலே ஜெயிக்க முடிந்தது. he was able to win over the world. இந்த சவுல் என்ற பவுல் யார்? So who is this man who's transformed from Saul to Paul? இவன் தர்சிஸ் பட்டணத்தை சேர்ந்தவன். He is a person who belongs to the city called Tarsus. இவனுடைய தகப்பனார் தர்சிஸ் பட்டணத்திலே ஒரு பெரிய செல்வந்தன். And his father was a great merchant in the city called Tarsus. ஹிஸ்டாரிக்கல் சபை சரித்திரத்தின் பின்னணியத்திலே சொல்லுகிறார்கள். In the historical background, the biblical background tells, பவுலுடைய தகப்பனார் ஒரு கப்பல் கட்டும் தொழில் செய்து வந்ததாக சொல்லுகிறார்கள். they tell that the father of Paul was a great merchant who builds the ships. அவன் பலவிதமான வியாபார கப்பல்களை வாடகைக்கெல்லாம் விட்டு வந்ததாகவும் சொல்லுகிறார்கள். They were also giving so many kinds of ships for rent, and he was such a great merchant. நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு சாதாரண ஒரு மனிதனுடைய நிலையே தோத்திரம் எப்படின்னா, ஒரு சாதாரண ஒரு 2 பஸ் 2 கார் 2 வீடு வச்சிருந்தாலே இன்னைக்கு ஒரு மனிதனை கையால பிடிக்க முடியவில்லை. You were not able to see a person who owns 2 buses and 2 houses, then think of this person. ஆனால் இவருடைய தகப்பனாரோ ஒரு கப்பல் கட்டுகிற தொழிலை வைத்திருந்திருக்கிறார். But the father of Paul, he was a great merchant who built ships in the city called Tarsus. மேலும் சொல்லுகிறார்கள், இந்த பவுல் அவருடைய தகப்பனாருக்கு ஒரே மகன் என்று சொல்லுகிறார்கள். And it is also said that Paul was the only son to his father. பாருங்க, இந்த சவுல் எனப்பட்ட இந்த பவுல், this man who's called Paul, மேலும் அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, it is also told about him, அவனுடைய தகப்பன் கமாலியேல் என்கிற ஒரு பெரிய ஒரு வேத பண்டிதனுடைய பாதத்திலே உட்கார வைத்து இவனை படிக்க வைத்தான். he sat under the feet of Gamaliel, a great philosopher, and learnt all the principles and rules of the Jews. இவருடைய பாதத்திலே அவன் கற்று தேர்ந்த ஒரு நல்ல பரிசேயனாக மாறினான். And he was a very good Pharisee. He learnt all this by sitting in the feet of Gamaliel, a great philosopher. கமாலியேல் ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு வேத புருஷன். And this scholar called Gamaliel, he is a great biblical scholar. இந்த கமாலியேலுடைய பாதத்திலே உட்கார்ந்து இந்த சவுல் எனப்பட்ட பவுல்
வேத கலாசாலையிலே படித்து ஒரு பெரிய பரிசேயனாக மாறினான். The Saul who was transformed into Paul, he sat under the feet of Gamaliel, a great biblical scholar and philosopher, learned all the principles and rules of Jews by sitting under his feet. அப்படிப்பட்ட மனிதனை தான் கர்த்தர் சந்தித்தார். And God touched such a person. சவுல் சாதாரணமான ஒரு மனிதன் அல்ல. And Saul is not an ordinary one. பாருங்க, பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 7-8 பவுல் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. Look at the words told by Paul in the book of Philippians chapter 3 verses 7 and 8. ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். But what things were gained to me, those I counted loss for Christ. 8வது வசனத்திலே வாசிக்கிறேன், கவனியுங்கள். In the 8th verse, அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். Yeah, doubtless, and I count all things but loss for the excellency of knowledge of Christ Jesus my Lord. 3வது அதிகாரம் 11வது வசனத்திலே இன்னொரு படி மேலே போய் பவுல் சொல்லுகிறதை பாருங்கள். And in the 3rd chapter verses 11, he goes a step ahead and tells, அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். If by any means I might attain the resurrection of the dead. ஒரு பெரிய ஒரு கப்பல் கட்டுகிற தொழிலை செய்த ஒருடைய மகனாய் பிறந்த இந்த சவுல் எனப்பட்ட பவுல், This Paul who was born to a great merchant, ஒரு பெரிய செல்வந்தனுடைய மகனாக பிறந்த இந்த சவுல் எனப்பட்ட பவுல், he's a person who was born to a great landlord. இந்த கிறிஸ்துவினுடைய அன்புக்குள் வந்த உடனே எல்லாவற்றையும் குப்பை என்று விட அவன் ஆயத்தமாகி விட்டான். When he was bound by the law of Christ, he tells he considers everything as a loss. அருமை கர்த்தருடைய பிள்ளைகளை, இதை நான் பிரசங்கிக்கும் போது ஒரு மிஷனரியுடைய பெயர் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. So when we talk about this incident, we get reminded of a man of God. அவர்தான் ஆப்பிரிக்காவின் அப்போஸ்தலன் என்று அழைக்கப்பட்ட டேவிட் லிவிங்ஸ்டன். And he is being addressed as the apostle of Africa. He is called David Livingstone. இந்த டேவிட் லிவிங்ஸ்டன் இங்கிலாந்துல இருக்கிற ஒரு பெரிய கல்லூரியிலே அவன் மருத்துவ படிப்பு முடித்தவர். And this David Livingstone is a person who learned medicine in a great university in England. சிறந்த ஒரு மாணவன். He was the best student. அவர் தங்க மெடல் வாங்கினார். He was a gold medalist. சிறந்த மாணவனுக்கான தங்க மெடல் வாங்கினார். He also received the best student award and the gold medal. கல்லூரி படிப்பு முடிந்தது. So his college days came to an end. எல்லா நண்பர்களும் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். Now all friends are sitting together discussing. அப்பொழுது இந்த டேவிட் லிவிங்ஸ்டனோடு நெருங்கி பழகக்கூடிய ஒரு உயிர் தோழன் டேவிட் லிவிங்ஸ்டன் இடத்துல வந்து பேசுகிறார். Then a close friend of David Livingstone comes in and talks to him. டேவிட் லிவிங்ஸ்டன், நீ என்ன செய்ய போகிறேன்னு கேக்குறான். He asks him, friend, what are you going to do? அவன் டேவிட் லிவிங்ஸ்டன் சொல்லுகிறார், நான் ஆப்பிரிக்காவிலே இருக்கிற ஜனங்களுக்கு நான் மருத்துவ வேலை செய்ய போகிறேன் என்று சொல்லுகிறார். Then David Livingstone tells that I am going to South Africa to serve in a medical team. அப்பொழுது அந்த நண்பன் டேவிட் லிவிங்ஸ்டனை பார்த்து சொன்னான். Then the friend looks at David Livingstone and tells, பைத்தியக்காரன். then he tells, you're mad. பைத்தியக்காரன் பேசுற மாதிரி பேசுறியே. And that you're talking like a mad. மருத்துவ இயல்ல நீ கோல்ட் மெடலிஸ்ட். That you are a gold medalist in this medical field. நீ ஒரு சிறந்த மாணவன். That you are the best student. இந்த இங்கிலாந்திலே நல்ல ஒரு மருத்துவமனையை நீ தொடங்கினால் ஜனங்கள் உன்னிடத்தில் திரளாய் வருவார்கள். If you open a very good hospital here in England, then you will be able to see so much profit that many people will come seeking to your hospital. எவ்வளவு மேன்மையாக நீ இருக்கலாம். So you can be great and be blessed. ஆப்பிரிக்கா எப்படிப்பட்ட ஒரு தேசம் தெரியுமா? And you know what kind of a place is Africa? மனித நாகரிகமே இல்லாத ஒரு நாடு. That there is no culture. அங்க இருக்கிறவர்களுக்கு மொழி தெரியாது. They do not know your language. கலாச்சாரம் இல்லை. There is no culture. நல்ல உணவு கிடையாது. There is no proper food. அங்கே நல்ல மருத்துவ வசதி கிடையாது. And there is no proper medical facility. அங்கே தங்குவதற்கு குடியிருப்பதற்கு நல்ல வீடு கிடையாது. And there is no proper shelter, proper house to stay in. அங்கே கொசுக்களுடைய தொல்லை பயங்கரமா இருக்கும். And there you will find a lot of mosquitoes. திடீர் என்று வியாதிகள் வரும். And there so many diseases will come and it will often encounter them. ஜனங்கள் கூட்டமாய் செத்து மடிவார்கள். That people will die in groups. என்று அவருடைய நண்பன் பட்டியலிட ஆரம்பித்தான். Telling all this, his friends started to list out each and everything. அந்த டேவிட் லிவிங்ஸ்டன் இடத்துல பேசிக் கொண்டிருந்த அந்த நண்பனும் ஒரு கிறிஸ்தவன் தான். The friend who was talking to David Livingstone was also a Christian. உடனே டேவிட் லிவிங்ஸ்டன் சொன்னார்,
And here David Livingstone tells, நீ சொன்ன பட்டியல், நீ பட்டியலிட்டதெல்லாம் கவனிச்சியா? so did you look into the list that you gave me? இங்கிலாந்தில் இருக்கிற ஜனங்களுக்கு உதவி செய்ய अनेக மருத்துவர்கள் இருக்கிறார்கள். There are so many doctors to help the people who are in England. ஆனால் அந்த ஆப்பிரிக்கா தேசத்தில் இருக்கிற இப்படிப்பட்ட எல்லா சமுதாயத்தாலும் கைவிடப்பட்ட ஜனங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு மருத்துவர் தேவை இல்லையா என்று கேட்டார். And he raises a question that there are so many people to help the people in England, but there are nobody to help and treat the people of Africa. Do they need a doctor or not? இந்த டேவிட் லிவிங்ஸ்டனுடைய நண்பன் சொன்னான். And the friend of David Livingstone said, நீ படிக்கிற போது அதிகமாக வேதத்தை நீ வாசிக்கும் போதே எனக்கு தெரியும். when you were with us in our college days, when you were reading the Bible, when you spent so many time in reading the Bible, I knew then உனக்கு பக்தி கிறுக்கு பிடித்து விட்டது என்று சொன்னான். that you were mad at the spiritual line. உனக்கும் எனக்கும் ஒத்து வராது, பை பை என்று சொல்லிவிட்டு அவன் போய் விட்டான். And he said that there will be no link between us, and you are not somebody who's fit to be my friend. He tells all this and he leaves. காலங்கள் வேகமாக ஓடியது. And years started to pass. இந்த டேவிட் லிவிங்ஸ்டன் ஆப்பிரிக்காவிலே போய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்தார். And this David Livingstone, he went to Africa and started to do the ministry of God. முழு ஆப்பிரிக்கா தேசமும் தலைகீழாக மாறியது. He brought the whole people of South Africa into the love of God, and the whole country was into the love of Christ. ஆப்பிரிக்கா முழுவதும் இயேசுவை அறிந்தார்கள். That the whole of the country came into the love of Christ. ஆப்பிரிக்காவின் தந்தையாக இந்த டேவிட் லிவிங்ஸ்டன் மாறினார். And David Livingstone was considered to be the father of Africa. தன்னுடைய முதிர் வயதிலே டேவிட் லிவிங்ஸ்டன் கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்தார். And in his old days he was dead in Christ. நடந்தது என்ன தெரியுமா? You know what happened? இங்கிலாந்து தேசமே இந்த டேவிட் லிவிங்ஸ்டனுடைய மரண செய்தியை கேட்டு அழுதது. The whole of Africa cried when David Livingstone died. அந்த டேவிட் லிவிங்ஸ்டனுடைய மரண செய்தி முழு உலகத்துக்கும் ஒரு பெரிய கலக்கத்தை உண்டாக்கியது. The news, the death news of David Livingstone, it shook the whole of the country. அந்த பக்கிங்ஹாம் அரண்மனையிலே இருக்கக்கூடிய அந்த இங்கிலாந்து தேசத்தினுடைய கொடி அரக்கம்பத்திலே பறந்தது. And the flag that was in the place called Buckingham, it was let to fly in the half. இங்கிலாந்து தேசம் இந்த டேவிட் லிவிங்ஸ்டனுடைய மரண செய்தியை கேட்டு 7 நாள் துக்கத்தை அது அறிவித்தது. And that England it sat for 7 days to mourn the death of David Livingstone. இங்கிலாந்துக்கு அந்த டேவிட் லிவிங்ஸ்டனுடைய உடம்பை கொண்டு வந்தார்கள். And they brought the body of Livingstone to England. அந்த முழு இங்கிலாந்து தேசமும் அந்த கடைசி அந்த இறுதி யாத்திரையிலே வந்து பங்கு பெற்றார்கள். That in the last ritual the whole of the people of England came to take part in the last ritual of David Livingstone. அப்பொழுது அந்த டேவிட் லிவிங்ஸ்டனுடைய இறுதி அந்த யாத்திரை முடிந்து அவரை பரியல் பண்ண போனார்கள். So they went to bury the body of David Livingstone. இப்பொழுது வயதான ஒரு மனிதன் அங்கே அழுது புலம்பிக் கொண்டிருந்தார். And that is a old man sitting and lamenting. டேவிட் லிவிங்ஸ்டன் நீ ஜெயிச்சிட்டேன்னு சொல்லி அவன் அழுது கொண்டிருந்தான். He was crying, telling that David Livingstone, you won. அந்த வயதான அந்த மனிதன் திரும்பவும் சொன்னான், டேவிட் லிவிங்ஸ்டன் நான் தோற்றுவிட்டேன் என்று சொன்னான். And this old man started to tell that David Livingstone, I lost and you won. இந்த வயதான இந்த மனிதன் யார் தெரியுமா? Do you know who this old man is? டேவிட் லிவிங்ஸ்டனுடைய மருத்துவ கல்லூரியிலே இவனோடு படித்து கடைசியிலே தர்க்கம் பண்ணின அந்த நண்பன். He was the friend who argued with David Livingstone about why he is leaving to Africa. அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, dear people of God, இந்த உலகத்திலே நமக்கு லாபமாய் எண்ணப்படுகிறது எல்லாம் all that we think to be a profit in this world, ஒரு காலத்தில் குப்பையை போல மாறிவிடும். it will turn to be dust, it will turn to be nothing. இந்த உலகத்திலே நாம் சம்பாதிக்கிற எல்லாம் ஒரு நாள் நம்மை விட்டு போய்விடும். All that we earn in this world will leave us one day. ஆனால் நம்மோடு கூட வருவது ஆண்டவருடைய அன்பும் அந்த ஆண்டவர் தருகிற அந்த ரட்சிப்பின் மீட்பும் தான் நம்மோடு கூட வரும். Only the redemption and love of Christ travels with us till the end. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமை வாலிப தம்பி, dear young people listening to this, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமை வாலிப தங்கச்சி, dear young people listening to this sermon, வாலிபம் என்பது ஒரு பொய்யான ஒரு மாயை தோற்றம். and this teenage is something that does not last forever.
forever. அது சீக்கிரமாய் உன்னை விட்டு கடந்து போய்விடும். And that will soon pass. பாருங்க, இந்த வாலிப பிரயாயத்திலே உன் இருதயத்திலே உன்னை உண்டாக்கின உன் சிருஷ்டிகரை நினை. In this teenage, remember the Christ, the Creator in your heart. இந்த அப்போஸ்தலனாகிய பவுலுடைய காரியத்தை பாருங்கள். Look at the way of Paul. ஒரு பெரிய ஒரு செல்வந்தனுடைய ஒரு மகனாக இவன் காணப்பட்டாலும், Though he was a son of a great landlord and a merchant, இந்த கிறிஸ்துவினுடைய அன்புக்காக எல்லாவற்றையும் குப்பையாக விட்டு விட்டான். he considered all the riches and wealth as loss as he was bound by the love of Jesus. இந்த பவுலை போலதான் அந்த டேவிட் லிவிங்ஸ்டனும் செய்தான். And like this Paul, David Livingstone also did. இந்த டேவிட் லிவிங்ஸ்டன் ஒருவேளை இங்கிலாந்திலே ஒரு மருத்துவமனையை ஆரம்பித்து அவன் ஒரு சொகுசான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருந்தால் அவனுடைய வாழ்க்கை ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே முடிந்திருக்கும். If David Livingstone would have started a very good medical a medical hospital in England, then he would have earned so many profit, but his circle would have been so small. இந்த முழு உலகமும் இன்னைக்கு டேவிட் லிவிங்ஸ்டனை பேசுறதுக்கு காரணம் இந்த கிறிஸ்துவின் அன்புக்காக தன்னை அர்ப்பணித்தான். Just because he bound to the love of Christ, the whole of the country and the whole of the nation remembers him even today. இதே போலதான் பவுலும். And this is how in the case of Paul. இந்த பவுல் தன்னுடைய தன் தகப்பன் ஒரு பெரிய செல்வந்தன், ஆஸ்தி உள்ளவன் என்பதை முன்வைத்திருந்தால் இந்த பவுலை குறித்து இப்பொழுது நாம் பேச மாட்டோம். If Paul would have given importance to all the riches and wealth that he had by telling that my father is a great landlord and a merchant, today we would not be talking about this young man. இந்த கிறிஸ்துவின் அன்புக்கு முன்னால் எல்லாமே இந்த பவுலுக்கு குப்பையாக காணப்பட்டபடியினாலே தான், just because he was bound by the love of Christ, everything seemed to be waste and everything seemed to be a loss. எல்லாவற்றையும் இயேசுவினுடைய அன்புக்காக தூக்கி எறிந்துவிட்டு அவன் கிறிஸ்துவுக்காக தன்னை அர்ப்பணித்தான். He gave away everything for the love of Christ as he considered the love of Christ to be his highest great possession. இந்த சவுல் எனப்பட்ட பவுல் பல நிருபங்களை எழுதினான். And he wrote many chapters in books. ஒரு நிருபங்கள் அல்ல, ரெண்டு நிருபங்கள் அல்ல, not only one book or chapter, 13 நிருபங்களை எழுதினான். but he wrote 13 books. 5 மிஷனரி பயணங்கள் போனான். And he went 5 missionary trips. மாபெரும் அப்போஸ்தலனாக இருந்தான். And he was a great apostle. ஆண்டவருக்காக அரும்பெரும் காரியங்களை செய்தான். And he did many great and wonderful and powerful things for Christ. நடந்தது என்ன தெரியுங்களா? You know what? முடிவிலே அவன் இரத்த சாட்சியாக மரித்தான். In the end he was dead as he died as a martyr. முடிவிலே அவன் இரத்த சாட்சியாய் மரிப்பதற்கும் தன்னை ஒப்பு கொடுத்தான். In the end he also dedicated himself to die as a martyr. இந்த பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 36வது வசனத்திலே இருந்து 39வது வசனம் வரைக்கும் சொல்லுகிற காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். We would like to highlight in what Paul tells to the book of Romans chapter 8 from verses 36. கிறிஸ்துவினுடைய அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாக்குலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாச மோசமோ, பட்டயமோ, இவைகள் எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்கள் ஆனாலும் வல்லமைகள் ஆனாலும் நிகழ்காரியங்கள் ஆனாலும் வரும் காரியங்கள் ஆனாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். As it is written, for thy sake we are killed all the day long, we are counted as sheep for slaughter. Nay, in all these things we are more than conquerors through him that loved us. For I am persuaded, I neither died nor life, nor angels, nor principalities, nor powers, nor things present, nor things to come, nor height, nor depth, nor any other creatures shall be able to separate us from the love of God which is in Christ Jesus our Lord. 39வது வசனத்தை திரும்ப உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். We would like to highlight on the 39th verse. உயர்வானாலும் nor height, தாழ்வானாலும் nor depth, வேற எந்த சிருஷ்டியானாலும் nor any other creature நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். shall be able to separate us from the love of God which in Christ Jesus our Lord. அந்த அளவுக்கு இந்த பவுலுடைய வாழ்க்கையை அந்த கிறிஸ்துவினுடைய அன்பு தலைகீழாக மாற்றியது. And such was the transformation that the love of Christ had a great impact in the life of Saul, who was later transformed into Paul. அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, Dear people of God,
நான் 2 வாலிபர்களை குறித்து உங்களுக்கு அறிமுகம் செய்து இந்த செய்தியை தொடங்கினேன். So we begin the sermon by introducing 2 young people. ஒரு வாலிபனுடைய பெயர் ஸ்தேவான். One was Stephen. இன்னொரு வாலிபனுடைய பெயர் சவுல் எனப்பட்ட பவுல். The other one is Saul, who was later transformed into Paul. அந்த வாலிபன் ஸ்தேவான் கர்த்தருக்காக வாழ்ந்து இறுதி வரை போராடி தன்னுடைய ஜீவனை கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சியாக மரித்தான். And the young man Stephen, he fought his battle in Christ till the end, and he gave his life as a martyr. அவனுடைய இரத்த சாட்சியின் மரணத்தை கண்டு கொண்டிருந்த அந்த சவுல் என்ற மனிதனை கர்த்தர் சந்தித்தார். And God touched the young man called Saul, who was watching Stephen die as a martyr. இப்பொழுது சவுலுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறி அவன் பவுலாக மாறி அவனும் கிறிஸ்துவுக்காக தன் ஜீவனையும் கொடுக்க தன்னை அர்ப்பணித்தான். And now that this Saul is totally transformed, that he is into the love of Christ, that he started to stand and live for Christ. ஒரு முடிவிலே ஒரு நல்ல ஒரு ஆரம்பம். That there comes a beautiful beginning from an end. ஒரு முடிவிலே ஒரு நல்ல ஆரம்பம். That there comes a beautiful beginning from an end. ஒரு ஸ்தேவானுடைய ஒரு முடிவிலே சவுல் எனப்பட்ட பவுலினுடைய ஒரு நல்ல ஆரம்பம். In the death of the martyr Stephen, there comes a beautiful beginning and a transformation of the young man called Saul to Paul. கிறிஸ்தவம் என்பது ஒரு முற்று பெறுகிற ஒன்றல்ல. Christianity is not something that will stop. இன்னைக்கு अनेகர் கிறிஸ்தவம் முடிந்து விட்டது என்று நினைத்தார்கள். Today many think that Christianity has come to an end. அது முடிவல்ல, அது ஒரு ஆரம்பம். It is not an end, but it's a beginning. இந்த சவுல் எனப்பட்ட இந்த பவுலுடைய வாழ்க்கையை மாற்றின ஆண்டவர், The God who transformed the life of Saul to Paul, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிபர்களாகி உங்களுடைய வாழ்க்கையை அவர் மாற்றுவதற்கு வல்லமை உள்ளவர். He is possible to change and transform your lives. இந்த யூடியூபின் வாயிலாக இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமை வாலிபனே, அருமை வாலிப தங்கச்சி, Dear brother, dear sister listening to this sermon through this YouTube channel, உன்னுடைய வாழ்க்கை உன் ஜீவியத்தை கிறிஸ்துவுக்காக நீ ஒப்புக்கொடு. surrender your lives into the hands of the Christ, உன் வாழ்க்கையை அவர் தலைகீழாக மாற்றுவார். and he will transform your life. இந்த சவுல் எனப்பட்ட பவுலை கர்த்தர் பயன்படுத்தினது போல உன்னை கர்த்தர் பயன்படுத்துவார். Like how God used this man called Saul to Paul, he will make use of you. உன்னை தேசங்களுக்கு முழு உலகத்துக்கு அவர் ஆசீர்வாதமாக வைப்பார். He will make you a blessing to nation and countries. இப்பொழுது நான் உனக்காக ஜெபிக்க போகிறேன். Now we would like to pray for you. சர்வ வல்லமை உள்ள தெய்வமே, Dear Lord, இந்த யூடியூபின் வாயிலாக இந்த வாலிபர் சிறப்பு ஆராதனையை கண்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் தொடுவீராக. Lord, touch each and every people who are listening to this sermon through this YouTube channel. ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. Lord, bless each and every one of them. அன்னைக்கு சவுலை பவுலாக மாற்றின ஆண்டவர், The God who transformed Saul to Paul, அவனை பயன்படுத்தின ஆண்டவர், and you used them, அவனை வைத்து பல நிருபங்களை எழுதின ஆண்டவர், and you made him write so many books, அவனை சபைக்கு ஒரு தகப்பனாக மாற்றின ஆண்டவர், and you made him father to churches. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களையும் வாலிப பிள்ளைகளையும் அப்படி மாற்றுவீராக. Lord, change each and every young people who are listening to this sermon. உலகத்தின் மேல் இருக்கிற அவருடைய பார்வையை விட்டு கடவுளுக்காக வாழ தங்களை அர்ப்பணிப்பார்களாக. Let them be diverted from the world, and let them have their eyes focused on the Lord, that let them surrender their lives into the hands of you, O Lord. அவர்களுடைய படிப்பு, அவர்களுடைய தொழில், அவர்களுடைய எதிர்காலம் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதியும். Lord, bless their education, their work, and all that they have, and their future. அவர்களுக்கு சரீரத்திலே நல்ல ஆரோக்கியத்தை கொடும். God, give them good health. அவர்களுக்கு எதிர்காலத்தை குறித்து இருக்கிற பயம் கலக்கம் விலகட்டும். Let all the fear that they have about their future be removed. இவர்கள் கிறிஸ்துவுக்குள் தங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்ப உதவி செய்யும். Let them bind their life in Christ. கர்த்தர் அப்படி செய்ய போறதுக்காக நன்றி. Lord, you're going to do so. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. In the name of the Lord we pray. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. Bless the Lord, O my soul, and all that is within me. Bless his holy name. Bless the Lord, O my soul, and forget not all his benefits. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்னுநேக்கியமும் இன்று என்று மாறாததாக இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப தங்கச்சிகள் ஒவ்வொருவர் மேலும் தங்கியிருப்பதாக. எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். Amen. இந்த யூடியூபின் வாயிலாக
இந்த வாலிபர் சிறப்பு நிகழ்ச்சியை கண்டு கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். So we give greetings to you in the name of the Lord to each and every people listening to this sermon through this YouTube channel. இதற்கு பின்பு உங்களுடைய வாழ்க்கை ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையாக மாறும் என்பதில் அச்சமில்லை. So there is no doubt that your life is going to be transformed into something that is very beautiful. நீங்கள் கிறிஸ்துவுக்காக நல்ல கனி கொடுங்கள். And you be somebody who gives a very good fruit, who has a fruitful life in Christ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. இந்த யூடியூப் செய்தியின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்றால், If you have been blessed by this sermon, தொடர்ந்து எங்களுக்காக ஜெபியுங்கள். and continue to pray for us. God bless you. God bless you.